இந்த வீடியோ பார்க்க வந்த சென்னை சூப்பர் கிங்ஸோட தீவிரமான ரசிகர்கள் எல்லாருமே மிகப்பெரிய வணக்கம். எல்லாருமே சிஎஸ்கேவோட அப்டேட்ஸ்க்காக மிகப்பெரிய எதிர்பார்ப்பில் காத்துட்டீங்க என்பது டெய்லியுமே நம்ம சேனலில் சிஎஸ்கே அப்டேட்ஸ் வந்துட்டே இருக்க போது சென்னை சூப்பர் கிங்ஸோட டீம் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா வந்து சென்னை சேப்பாக்கு வந்து இறங்க போகிறாங்க. என்ன ப்ரோ சென்னை சேப்பாக்குன்னு கேட்டிங்கன்னா IPL 2026க்கான ப்ராக்டிஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நாளில் தொடங்க இருக்கிறது. இப்போதைக்கு T20 உலக கோப்பை பயங்கர மும்முரமாக நடந்துட்டு இருக்கு. இன்னைக்கு இந்தியாவுக்கும் சவுத் ஆப்பிரிக்காவுக்கும் மேட்ச் நடந்துட்டு இருக்கு. கண்டிப்பாக இந்தியா தான் ஜெயிக்கணும்னு நம்ம வேண்டிக்கிறோம். ரொம்ப முக்கியமான விஷயம், சென்னை சூப்பர் கிங்ஸை சேர்ந்த காஷி விஸ்வநாதன் அவர் தான் பார்த்தீங்கன்னா CEO இருக்காருல்ல, அவர்கிட்ட ஒரு மிகப்பெரிய கேள்வி கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி சென்னை சூப்பர் கிங்ஸ் இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா IPL அந்த ஒரு மேட்சஸ் ஆடுவாங்க பார்த்தீங்கன்னா சேப்பாக்கில், அப்போ ஃபேன்ஸ் விசில் வந்து அலோவ் பண்ணுவாங்களா? இப்போதைக்கு போலீஸ்லாம் என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா விசில பேன் பண்ணுன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதை பற்றி என்னால் இப்போ எதுவும் பேச முடியாதுப்பா அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து சிஎஸ்கேவோட CEO வந்து சொல்லியிருக்காரு. கண்டிப்பாக IPL டைமில் அதுக்கான ஒரு முடிவு சென்னை சூப்பர் கிங்ஸ் நிர்வாகம் சார்ந்து எடுக்கப்படும். அதாவது சென்னை சூப்பர் கிங்ஸை பொறுத்த வரைக்குமே எப்போ சிஎஸ்கேன்ற அந்த ஒரு டீமை பார்த்தீங்கன்னா வந்து ரிஜிஸ்டர் பண்ணாங்களோ அப்போவே சிஎஸ்கே ஒரு ட்ரேட்மார்க்காக, அதாவது பார்த்தீங்கன்னா காப்பி ரைட்டுன்னு சொல்லுவாங்க. நம்ம எப்படி இன்னொருத்தவங்க வீடியோ எடுத்து போட்டால் நம்ம பார்த்தீங்கன்னா கிளைம் பண்ணலாமோ அதே மாதிரி விசில் போடுன்ற அந்த ஒரு டேகை யாருமே யூஸ் பண்ணக்கூடாது, சிஎஸ்கே மட்டும் தான் யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு IPL நிர்வாகத்தில் அஃபிஷியலாக பார்த்தீங்கன்னா வந்து அப்ளை பண்ணி அந்த சிஎஸ்கே பார்த்தீங்கன்னா வந்து அந்த விசில் போடுன்ற அந்த ஒரு டேக்லைனை காப்பிரைட் வாங்கி வச்சிட்டாங்க, ட்ரேட்மார்க் வாங்கி வச்சிட்டாங்க. அப்படின்னு இருக்கும்போது சென்னை சூப்பர் கிங்ஸோட ரசிகர்கள் பல வருஷமாக அந்த விசிலை பயன்படுத்தி அவங்க எல்லாரும் விசில் அடிச்சுக்கிட்டு பயங்கரமாக கொண்டாடிட்டு இருக்காங்க. சேப்பாக்குனால அந்த ஒரு விசில் சத்தம் தான். பட் இப்போ இந்த விஜயோட அந்த ஒரு எலெக்ஷன் டைம் வருது பார்த்தீங்களா, அவரோட கட்சிக்கு விசில் சின்னம் கொடுத்துருக்கிறதுனால இது பொலிட்டிக்கலாக டர்ன் ஆகிற போகுதுன்ற மாதிரி சில பேர் பார்த்தீங்கன்னா வந்து விசிலை ஆல்ரெடி முடக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஏற்கனவே கில்லி படம் பார்க்க போனவங்க எல்லாருக்கிட்டுமே விசிலை வாங்கி வச்சுட்டாங்க. அதே மாதிரி கண்டிப்பாக இந்த வாட்டி சேப்பாக்கில் சிஎஸ்கே மேட்ச் நடக்கும் போது விசிலை வாங்கி வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. கண்டிப்பாக அதை பற்றின ஒரு மிகப்பெரிய டிசிஷனை கண்டிப்பாக IPL ஸ்டார்டிங்கில் நாங்கள் எடுப்போம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அதை தாண்டி இப்போதைக்கு சென்னை சூப்பர் கிங்ஸோட டீம் பிளேயர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்து சேப்பாக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஆல்ரெடி லீலா பேலஸ் ஹோட்டலில் பார்த்தீங்கன்னா வந்து நம்மளோட பிரசாந்த் வீர் வந்து தங்கிட்டு இருக்காரு. அண்ட் இந்த வாரம் எண்டில் பார்த்தீங்கன்னா வந்து கண்டிப்பாக சிஎஸ்கேவோட முக்காவாசி பிளேயர் வந்து இறங்கிடுவாங்க. T20 வேர்ல்ட் கப்பில் இருக்கிற ஒரு பிளேயர்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட சிவம் டூபே, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஜெமி ஓட்டன் மாதிரி பிளேயர்ஸ்லாம் இருக்காங்களா, அவங்களாம் T20 வேர்ல்ட் கப்போட அந்த குரூப் ஸ்டேஜஸ் முடிஞ்சிருச்சு. இப்போதைக்கு சூப்பர் 8 ஸ்டேஜஸ் போயிட்டுருக்கு. அடுத்து செமிஃபைனல் ஃபைனல் அதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா அவங்களும் அந்த IPLோட அந்த ப்ராக்டிஸுக்கு ஸ்டார்ட் ஆகி வந்துடுவாங்க. இப்போ சேப்பாக்கில் தான் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மேட்சஸ் போயிட்டுருக்கு. சூப்பர் 8ல் இந்தியா வாசஸ் ஜிம்பாப்வே மேட்ச் இருக்க போது சிஎஸ்கே பிளேயர்ஸ் எங்கே ப்ராக்டிஸ் பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா சிஎஸ்கே இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா வந்து சேப்பாக்கில் ப்ராக்டிஸ் பண்ணுறது கிடையாது. ஏன்னா சேப்பாக்கில் ப்ராக்டிஸ் பண்ணால் ஃபேன்ஸோட க்ரௌடு பார்த்தீங்கன்னா வந்து கண்ட்ரோல் பண்ண முடியல. அதனால் அதை ப்ரைவேட்டாகவே பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நாவலூர் சைடில் பார்த்தீங்கன்னா சிஎஸ்கேக்கு இன்னொரு கிரவுண்டு வந்து இருக்குது. அந்த நாவலூர் கிரவுண்டில் தான் பார்த்தீங்கன்னா வந்து சிஎஸ்கே ட்ராவல் பண்ணி போன வருஷம் ஃபுல்லாக ப்ராக்டிஸ் நடத்தி முடித்தாங்க. அதே மாதிரி தான் இந்த மாதம் எண்டில் எல்லா சிஎஸ்கே பிளேயர்ஸும் பார்த்தீங்கன்னா வந்து ஒன்றா கெட் டுகெதர் எல்லாருமே பார்த்தீங்கன்னா வந்து சந்திச்சிக்க போகிறாங்க சென்னையில். அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் மந்த்லேருந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த இன்ட்ரா ஸ்குவாட் மேட்ச் இதெல்லாம் ஸ்டார்ட் ஆகி எல்லாம் நடந்துட்டு இருக்கும். கண்டிப்பாக மார்ச் 8 எனக்கு தெரிஞ்ச முடியுதுன்னு நினைக்கிறேன். T20 வேர்ல்டு கப் மார்ச் 26 IPL தொடங்க போது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? சிஎஸ்கே இந்த தடவை கப்பு ஜெயிக்குமான்றதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி எக்ஸ்க்ளூசிவோட அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளோட கிரிக்கெட் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் சிஎஸ்கேயோட கலந்து அவங்களுக்கு இன்னும் வந்து ஷேர் பண்ணுங்கள். அடுத்த தரமான அப்படி சொல்லலாம். பாய் நண்பர்களே.